ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு பாட் டூ பிளேட்ஸ் கிச்சன். நான் உங்கள் கிறிஸ்டி. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் ரொம்ப சிம்பிளான வெஜ் புலாவ் குக்கரில் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். எந்த அளவு அரிசிக்கு எவ்வளோ தண்ணி சேர்க்கணும், அதே மாதிரி எவ்வளோ நேரம் நம்ம குக்கரில் குக் பண்ணோம் அப்படின்னா நல்லா பதமாக அரிசியெல்லாம் குழையாமல் ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் உதிரி உதிரியாக இருக்கும் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் நான் உங்களோட டீட்டெயில்டாக ஷேர் பண்ணியிருக்கேன். அதனால் வீடியோவை முதலேருந்து கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த டம்ளருக்கு ஒரு டம்ளர் அளவுக்கு நான் வந்து பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன். நீங்கள் மெஷர்மெண்ட்டுக்கு வீட்டில் யூஸ் பண்ணுற ஏதாச்சும் ஒரு கப்பு இல்லைனா வந்து இந்த மாதிரி டம்ளர் கூட எடுத்துக்கோங்க. இப்போ அரிசி வந்து 2 வாட்டி நல்லா தண்ணி ஊற்றி கழுவிட்டு நம்ம வந்து புலாவ் செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு 20 நிமிஷத்துக்கு முன்னால் இதை வந்து நல்லா ஊற விடணும். இப்போ நான் வந்து ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அடுத்ததாக ஒரு குக்கரில் 2 டீஸ்பூன் எண்ணெயும் 1 டீஸ்பூன் நெய்யும் ஊற்றிருக்கேன். இது நல்லா சூடானதுக்கு அப்புறமா இது கூட கொஞ்சம் நம்ம வந்து ஹோல் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா ஒரு பிரிஞ்சி இலை, 3 ஏலக்காய், ஒரு 4-5 கிராம்பு, ஒரே ஒரு நட்சத்திர சோம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை, அப்புறமா வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு எடுத்து வச்சுருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா இதை வந்து அதில் போட்டுக்கோங்க. இந்த ஹோல் கரம் மசாலா எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வறுபட்டு உங்களுக்கு வந்து ஒரு வாசனை வரும். அதுக்கப்புறமா தான் இது கூட வந்து நீங்கள் வெங்காயம் சேர்க்கணும். வெங்காயம் வந்து கொஞ்சம் மீடியம் சைஸில் இருக்கிற பெரிய வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா மெல்லிஸாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. போட்டுட்டு வதக்கி விட்டுக்கோங்க. இதுக்கு பார்த்திங்கன்னா பிரியாணிக்கு மாதிரி ரொம்ப வந்து பொன்னிறமாக வர அளவுக்கு வெங்காயத்தை வதக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஓரளவுக்கு வெங்காயம் வந்து கண்ணாடி பக்கத்துக்கு வதங்கி வந்ததுக்கப்புறமா இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு அதோட பச்சை வாசனை போகிற வரை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை மாறினதுக்கப்புறமா இது கூட 2 தக்காளியும் காரத்துக்காக 3 பச்சை மிளகாவும் வந்து நான் சேர்த்துருக்கேன். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம காரத்துக்காக வேறு மிளகாய் தூளோ எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. அதனால் உங்களோட காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு நீங்கள் வந்து பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி எல்லாம் நல்லா சாஃப்டாக வெந்து வந்ததுக்கப்புறமா இது கூட வந்து நம்ம காய்கள் சேர்த்துக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கப் அளவுக்கு பச்சை பட்டாணி, ஒரு உருளைக்கிழங்கு, ஒரு கேரட், அப்புறமா ஒரு 10-15 பீன்ஸை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். கூடவே இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். அடுத்ததாக ஒரு 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியான அளவுக்கு நான் சர்க்கரை சேர்த்துருக்கேன். இது எதுக்காக அப்படின்னா இந்த காய்களோட நிறம் வந்து உங்களுக்கு மாறாமல் அந்த ஒரிஜினல் கலர் அப்படியே இருக்கும். அதே சமயம் நமக்கு வந்து கொஞ்சம் டேஸ்ட்டையும் அது வந்து கூட்டி கொடுக்கும். இப்போ காய்கள்லாம் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் அதை நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா கடைசியாக இது கூட பொடி பொடியாக கட் பண்ண புதினாவும் மல்லித்தழையும் கொஞ்சம் சேர்த்துருக்கேன். கூடவே கொஞ்சமாக முந்திரி பருப்பும் சேர்த்துருக்கேன். முந்திரி பருப்பு ஆப்ஷனல் வேணுன்னா சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி முந்திரி பருப்பை முதல்ல சேர்க்கக்கூடாது, இந்த மாதிரி கடைசியாக தான் சேர்க்கணும். இப்போ காய்கள்லாம் சேர்த்து நல்லா வதக்கியாச்சு. காய்கள்லாம் ஒரு பாதி அளவுக்கு நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி வந்து எந்த கப்பில் அரிசி அளந்தோமோ அதே கப்பில் அளந்து ஊற்றிக்கோங்க. 1 கப் அரிசிக்கு 2 கப் அளவுக்கு தண்ணி வந்து அளந்து அளவு மாறாமல் அப்படியே ஊற்றிக்கோங்க. இப்போ ஊற்றிட்டு அடுப்பை நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் உப்பு வந்து செக் பண்ணி பார்த்துட்டு வேணால் போட்டுக்கோங்க. தண்ணி ஊற்றுனதுக்கப்புறமா இந்த மாதிரி நல்லா கொதி வரணும். கொதி வந்ததுக்கப்புறமா தான் நாம் வந்து அரிசியை வந்து இது கூட சேர்க்கணும். அரிசியை வந்து நல்லா சுத்தமாக அதில் இருக்கிற தண்ணி எல்லாத்தையும் வடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. கொதிக்கிறதுக்கு முன்னால் அரிசி வந்து சேர்க்கக்கூடாது. அரிசி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ வந்து அடுப்பு வந்து ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா ஹை ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இப்போ 5 நிமிஷம் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விட்டதுக்கு அப்புறமா இனி தான் வந்து முக்கியமான ஸ்டெப். உங்கள் அடுப்பில் சின்ன பர்னர் இருக்கிற ஸ்டவ்வுக்கு வந்து இந்த குக்கரை மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு குக்கரை மூடி விசில் போட்டுருங்க. விசில் போட்டுட்டு கம்ப்ளீட்டாக நல்லா வந்து லோ ஃப்ளேமுக்கு மாற்றிக்கோங்க. அடுப்பை வந்து சிம்மில் வச்சுருங்க. சிம்மில் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே வந்து விசில் போட்டு அதை வந்து குக் பண்ணுங்கள். இடையில வந்து ஒரு விசில் இல்லைனா 2 விசில் வந்து வரலாம், வராமலும் இருக்கலாம். கரெக்டாக 10 நிமிஷம் ஆனதுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு அப்படியே விட்டுருங்க. அந்த குக்கரில் இருக்கிற ப்ரெஷர் எல்லாம் கம்ப்ளீட்டாக ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா குக்கரை ஓப்பன் பண்ணுங்கள். பாருங்கள், இப்போ நம்மளுடைய சூப்பரான வெஜ் புலாவ் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், அரிசியெல்லாம் ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் நல்லா உதிரி உதிரியாக நல்லா நீளமாக இருக்குது. முக்கியமாக அடி பிடிக்கவே இல்லை. 10 நிமிஷத்தில் நல்ல பொல பொலன்னு உதிரியாக நம்மளுடைய சூப்பரான வெஜ் புலாவ் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப பர்ஃபெக்டாக வரும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ரெசிபி பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு ரெசிபியோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.